சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பிரத்யக்ஷமா எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான் அங்கேயும் பார்த்தோம்னா, அங்க போனாலும் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கும். நமக்கு மேல அங்கேயாவனா ஒருத்தன் இருப்பான். அதுல அங்கேயும் பலன் அனித்தியம்தான். அப்படி புரிஞ்சுக்கணும். காட்சி அனுமானம். தெரிஞ்ச விஷயத்துல நேரடியா தெரிய போகிறது, தெரியாத விஷயத்துல ஊகம் பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறார். இல்ல இல்ல இந்தியாவில் வேணா இப்படி இருக்கலாம், அமெரிக்காவில் எப்படின்னா, அங்க இப்ப போய் பாரு தெரியும் கொஞ்ச நாள். அங்கேயும் இதே கதைதான். பார்க்கறதுக்கு விட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். எல்லா இடமும் அதுதான் விஷயம். ஆகவே என்ன பண்ணணும்னா, நம்ம பேசாம இந்த இதெல்லாம் விட்டுட்டு, பணத்தையே சுத்தி அலையிறத விட்டுட்டு, ஏதோ 50 வயசு வரைக்கும் அலைஞ்சோம், சரி போயிட்டு போறது. இனிமேலும் இதே வேலையா? 50 வயசு வரைக்கும் அர்த்தத்துக்கும் காமத்துக்குமே டைம் போயிடுச்சு. இனிமேலாவது தர்மத்தை பண்ணி மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை பார்க்க வேண்டாம். அது சொல்றார், ஞான நெறி முக்கிய நெறி. அதனால என்ன பண்ணணும், நான் நான் என குளறு படை புடை பெயர்த்திடவும் 4 சாதனமும் ஓர்ந்திட்டு. எப்ப பார்த்தாலும் என்ன பண்றோம், நான் 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 அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், நான் அதை செய்ய போகிறேன், நான் அதை செய்தேன், இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு இந்த நான்கிறத பிடிச்சுட்டு இருக்கும். அகங்காரம், அகங்கர்த்தா, அகங்காரம். அந்த குளறு படை, இது ஒரு பெரிய படையா இருக்கு. புடை பெயர்த்திடவும், இது அப்படியே வேரோட புடுங்கி எறியணும். இந்த அகங்காரத்தை நாசம் பண்ணுவதற்காக, இந்த தனிப்பட்ட தனித்தன்மையை உடைய இந்த அபிமானத்தை நாசம் செய்வதற்காக புடை பெயர்த்திடவும் 4 சாதனமும் ஓர்ந்திட்டு. 4 சாதனம்னு சொன்ன விவேகம், வைராக்கியம், சமாதி சக்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். ஆகவே இதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் விளக்கம் பெருசாயிடும். ஏற்கனவே வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும். 4 சாதனம்னு சொன்னா விவேக, வைராக்கிய, சமாதி சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம் எல்லாம் ஓர்ந்துட்டு, அதுக்கப்புறம் என்னன்னா, இது ஒரு பக்கம், புருஷார்த்தங்கள் ஒரு பக்கம். இந்த மோட்ச மார்க்கத்துல விசேஷமா சைவ சித்தாந்தத்துல என்ன வழியெல்லாம் இருக்குன்னா, நீ இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மோட்சத்துல ஆசையை வைத்து கொண்டு வந்திருக்கிறான். அதனால அந்த மோட்சத்தை 4ஆ பிரிச்சிருக்கு. சாலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி, சாயுஜ்ய முக்தி. அதுக்கான வழிகள் என்னன்னா, சரியையால் சாலோக முக்தி, கிரியையால் சாமீப முக்தி, சாரூப முக்தி, யோகத்தால் சாமீப முக்தி, ஞானத்தால் சாயுஜ்ய முக்தி. இந்த மோட்சத்தை 4ஆ பிரிச்சிருக்காங்க சைவ சமயத்துல. அது சரியை, கிரியை, யோகம், ஞானம். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. அது ஒரு பக்குவத்தை கொடுக்கிறது. சரியைனா உடம்பால வாக்கால சேவை செய்யறது, கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுத்துறது. உடம்பையும் வாக்கையும் கடவுள் வழிபாட்டிலே ஈடுபடுத்துவது சரியை. உடம்பையும் வாக்கையும் மனதையும் வழிபாட்டில் ஈடுபடுத்துவது கிரியை. மந்திரங்களெல்லாம் சொல்லி கொஞ்சம் கிரியை. உடம்பையும் வாக்கையும் குறைத்துவிட்டு மனதை வழிபாட்டிலே அதிகமாக ஈடுபடுத்துவது யோகம். மெய்ப்பொருளை ஆராய்ச்சி செய்வது ஞானம். அதெல்லாம் மோட்சத்தினுடைய படிகளாக சைவ சமயத்துல சொல்லியிருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.